«Змея песка». В фильме снимались Джейсон Джедрик, Тамара Хоуп, Элиас Туфиксис, Себастьян Нап, Мишель Грейс Ассанта и другие. Оператор Брэндон Стиси. Композитор Пьер Паоло Тиано. Продюсер Рик Ниш. Автор сценария Рауль Санчес Инглис. Режиссер Джефф Ренфро. போன தடவை தாலிபான்ல அதோட ஆபரேஷன் நல்லா இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லையே. வேணும்னா செக் பண்ணிட்டு வரலாமா சார்? கண்டிப்பா வேணாமா? பிளிங்க்ஸ், நீ பாயிண்ட்ல இருந்துக்க. நீங்க 2 பேரும் கிட்ட போய் பாருங்க. கவனத்தை சிதற விடாம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க அங்க பாருங்க காய்ஸ். எதுக்கு இதை பண்றோம்? இப்ப இந்த டவுன்ல யாருமே இல்ல. தேவையில்லாம பாப்புலேஷனை பத்தி ஏன் பேசுறப்போ? எல்டி சொன்னதை கேட்டீங்கல்ல, வாங்க போலாம். எனக்கு என்னமோ இது சரின்னு படல லூட்டினா. நாம எதை ஆரம்பிச்சாலும் நீ இதே தானே சொல்லிட்டு இருக்க. போலாம் வாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கலாம். சில மாசத்துக்கு முன்னாடி இங்க ஒரு க்ரூ வந்ததா இன்டெல் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம 95க்கு போயிடலாம். ஏய், நீ இங்கே இருந்த முடியாது. காம்பேட் டியூட்டிக்கு ஹெச்கியூ உன்னை கிளியர் பண்ணல, சரியா? ஓகே, அதனால நீ இங்கே இருந்து அப்சர்வ் பண்ண போதும். அப்ப நீயும் இங்க தானே இருக்க போற? போய் வேலையை ஆரம்பி ஆண்ட்ரூஸ். நாம எதுக்கு நடந்து வரணும்? இப்ப வண்டியிலே வந்திருக்கலாம். தாலிபான் இங்க வந்திருந்தா நம்ம கால் வச்சதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. தாலிபான் பா, நான் என்னையா சொல்றேன்? இங்க யாரும் இருக்கிற மாதிரியா தெரியுது? நீ வேணா ஆப்கானிஸ்தான்ல சண்டை செஞ்சிருக்கலாம், ஆனா இங்க அப்படி கிடையாது. என்னை பொறுத்தவரை இது ஒரு பிளெஸிங் மாதிரி இருக்கு. சுத்த டைம் வேஸ்ட் வேணா சொல்லு. இந்த மாதிரி குப்பை குளத்துல கொண்டு வந்து நம்மளை விட்டுட்டாங்க. போதா குறைக்கு 10 மைல் நடக்க வேற வர்றாங்க பாரு. யோசிச்சு பாருங்களேன், இப்படி பண்றதால நம்ம கொழுப்பும் குறையும் இல்ல? போடா டேய், அட்லீஸ்ட் அங்க இருந்திருந்தா அந்த பொண்ணையாவது பாத்துருக்கலாம். கமான் ஆண்ட்ரூஸ், இங்க இருந்து பேசிக் சேஃப்டியா போனா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுல்ல? அதுவும் சரிதான். அடுத்த கிறிஸ்மஸ்க்காவது நமக்கு ஸ்பெஷலா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அது என்னமோ வாஸ்தவம் தான். எனக்கு பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காவது நான் சம்பாரிச்சாகணும்ல. ஆனாலும் இந்த டைம் வேஸ்ட் தான்ப்பா. யாருமே இல்லாத இந்த இடத்துக்கு வந்து நாம என்னதான் பண்ண போறோம் சொல்லு? ஏன் அப்ப அத என்ன சொல்ற? அந்த இடம் இருக்கிறதே வேஸ்ட், அதை வேற என்கிட்ட காட்டுறியா? ஒரு நாளைக்கு அங்க குறைஞ்சதாவது 20 Gs ஆவது இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறது டைமண்ட்ஸ் இல்லை, வெறும் கல் தான். சரி, அதுக்கு இந்த காலத்தில் பணத்தை கொடுத்து யாரும் ஜெம்ஸ் வாங்குறது இல்லை. ஒருவேளை இந்த இடத்த சுற்றி தாலிபான்கள் இன்னும் இருந்திருந்தாங்கன்னா அப்போ இது ஒருத்தா இருந்திருக்கும். ஆனால் லூட்டினண்டோட சேர்ந்து சண்டையே பார்க்காத 7 பேர் இங்கே வந்திருக்கோம். சும்மா பேசுறன்ற பேர்ல எங்களே கலாய்க்காதண்ணா. நான் ஒன்றும் கிண்டல் அடிக்கல, உண்மையை தான் சொல்கிறேன் சிஸ்டர். எனக்கு தெரிஞ்ச அந்த எல்டியும் அந்த இன்ஜினியரிங் பாப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் அவன் கேப்டனாக மாறிடுவா. அதுக்கப்புறம் அவ ரிசர்வ்ஸ்க்கு போயிடுவா. அந்தால இங்கே விரட்டி விட்டுருவா. இந்த மாதிரி தானே ஆர்மியில எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீ பேசாம அமைதியா தான் வாயேன். அந்த வாய் மட்டும் அடங்கவே மாட்டுது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பேச்சை நிறுத்திட்டு உங்க வேலையை பாக்குறீங்களா?
அவங்க இங்கதான் இருக்காங்க. எல்லாரும் மறைஞ்சுக்கோங்க. ஜாக்கிரதை. நம்மள அவங்க பாத்துட்டாங்க. வாங்க சீக்கிரமா போயிடலாம். லூட்டனன்ட், நாங்க இங்க இருந்து வந்துடலாமா? வந்துருங்க. வாங்க போயிடலாம். சீக்கிரம் வாங்க. அவங்க நம்மள தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தரை விடாதீங்க. இத கொண்டு போங்கடா. அவங்க கிட்ட இருக்க துப்பாக்கில எடுங்க. गाइस இல்ல காயமடைஞ்சவனை போய் எப்படி சுட்டுட்டு இருக்கீங்க? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பயமுடிச்ச சும்மா இருடா. காயமடைஞ்ச சோல்ஜரை நீங்க யாரும் இப்படி சுடக்கூடாது. நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? நீ ஒண்ணு இந்த நாட்டை சேர்ந்தவே இல்ல. அமெரிக்கன் தானே. அவனை தூக்கிட்டு போங்க. எல்லாரும் இவனை கூட இழுத்துட்டு போங்க. எல்லார்கிட்டயும் கன் எடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். எல்லார்கிட்ட இருந்து கன் எடுங்க. ஏய், அவங்கிட்டயும் வாங்க சீக்கிரம். சீக்கிரம் உள்ள போங்க. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நாங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்கறோம். அது அமெரிக்கன் டாலர்ஸா? சம்சாட். எல்டி, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல. அவங்க என்ன சொல்றாங்க? பணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பணமா? அது எதுக்காக? நமக்காக தான். நம்மள பிணைய கைதிகளை வச்சு அவங்களுக்கான தேவையான பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் என்ன? அட சொல்லு. வீடியோ கேமரா வச்சு ஏதோ பண்ணலாம் பாக்குறாங்க. நம்மள பாயிண்ட் பிளாங்க்ல வச்சிருக்காங்க. அவங்க வீடியோ எடுத்தாங்கன்னா அவங்க தலையவே நான் எடுத்துறேன். அதெல்லாம் வேண்டாம்டா. அடுத்த வாரம் நம்ம இங்க இருந்து போலான்னு இருந்தோம். எஸ்கி, பதட்டப்படாம அமைதியாரு. நம்ம கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்க போறோம். ஆனா அதுக்காக யோசிக்கணும். என்ன விளையாடுறீங்களா? நம்ம தலையை விட்டுறத இன்டர்நெட்ல போட்டுருவாங்க. முதல்ல வாயை மூடு ஆண்ட்ரோஸ். தேவையில்லாம மத்தவங்கள பயமுறுத்தாத. நம்ம பணத்தை வாங்கி தரோம்னு அவங்க கிட்ட சொல்ல. பார்கெயின் பண்ணு. சொன்னா மட்டும் கேட்டுற போறாங்க. ட்ரை பண்ணு. நல்ல நடக்கும்.
அது என்ன சத்தம் கேட்டீங்களா? இது நிலநடுக்கம், அதுவும் மோசமா இருக்கு. அதெல்லாம் இல்ல, நிலநடுக்கம் எப்படியா சத்தம் கேட்கும்? அதுவும் சரிதான். நான் சொல்றது சரிதான். இது வரைக்கும் அந்த மாதிரி சத்தத்தை நான் கேட்டதில்ல. அது சாப்பர்ஸா இல்ல டேங்கர்ஸா? ஆண்ட்ரூஸ், வாய மூடுறியா? அதில் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நம்மள கொல்றதுக்கு முன்னாடி பயமுறுத்த பாக்குறாங்களா? அவங்க உயிரை காப்பாத்திக்க கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. உயிரை காப்பாத்திக்கவா? எதுக்கு? யார் கையாத இங்க லூசா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. கம் ஆன். பார்த்து பொறுமையா. அவங்க வெளியே கண்டிப்பா கொஞ்சம் பேர் இருக்கலாம். இப்ப எல்லாமே கிளியரா இருக்கு. கொஞ்சம் இருங்க. சிச்சுவேஷன் எப்படி இருக்கு லெப்டினன்ட்? எனக்கு தெரியல, போய் செக் பண்ணிட்டு தான் வரணும். ஹே ஹுடி, நீ கொஞ்சம் இதை அவுத்து விடுறியா? நான் மத்த எல்லாரையும் அவுத்து விட்டுட்டு கடைசியா உன்கிட்ட வரேன். எல்டி, போய் செக் பண்ணி பாருங்க. இங்க என்ன நடந்துச்சு? யாரையும் காணோம். அதான் எனக்கும் புரியல. எனக்கு இது சரின்னு படல. இந்த இடமே சரியில்லையே. எந்த உடம்பும் இல்ல. ஆமா, இங்க யாரையுமே காணோம். அதான் ஒன்றும் புரியல. எல்லாரும் காணாம போயிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சு தம்பி. இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ள அடுத்ததா இறக்க போறது நாம தான். இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் அதை கேட்டேன். நம்ம எல்லாரும் அதை கேட்டோம்ல. லெப்டினன்ட், இதுல எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. இந்த இடத்த ஒரு வாட்டி சுத்தி பாருங்க. மத்தவங்க தேவைப்படுற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கங்க. வெப், ஃபுட், வாட்டர். அப்புறம் நம்ம கால் பண்ண செல்போன் இல்ல ரேடியோ ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. 5 நிமிஷத்துல கிளம்புறோம். 5 நிமிஷத்துல கிளம்பலாம். மரியாதையா பேச ஆண்ட்ரூஸ். சர்ஜன், இது என்னோட ஆர்டர், பிரைவேட். எல்டி, அந்த இடத்துல ஒரு ட்ரக் இருக்கு. அதை நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றேன். யார்கிட்டயாவது ஆர்பிஜி இருந்தா தெரிஞ்சிடும் அது மேல புல்ஸா இருக்கு. சார், வாஷிங்டன்ல இருந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு.
உடனே வயபிலிட்டி ஆக்சஸ் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க. நீ அதுக்கப்புறம் கவனிச்சியான்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேரும் இழந்திருக்கோம். அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படியா? இங்க ஆபத்து இருக்கிற மாதிரி எதுவும் தெரியலையே. என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? ஆபத்து இல்லைன்னு சொல்ற? தாலிபான் கும்பல் கிட்ட இருந்து சிக்கி தப்பிச்சு வந்திருக்கோம். போதா குறைக்கு நம்ம ஆளுங்க 2 பேரை கொன்னு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருக்கு திடீர்னு என்னமோ ஆயிருக்கு. அது என்னன்னு தெரியல, தெரியவும் தேவையில்லை. அப்ப அப்படியே போயிடலாமா? இப்படிதான் பண்ணுவீங்களா? இது டாக்டிக்கல் ரிட்ரீட் கேப்டன். அண்ட் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னா நான் இங்க வந்ததே பிடிக்காம தான் வந்தேன். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் என்னோட ஊருக்கு போய் அங்க இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்திட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்போ இங்க இருக்கேன். அதனால தான் சொல்றேன், இது என்னோட மிஷன், என்னோட பிளாட்டூன். என் ரேங்கை இறக்காதீங்க லெப்டினன்ட். அப்போ நான் என் வழியில வராம இரு, இல்லைன்னா உன்னோட கைகளில் தான் ரத்தம் படியும். கேப்டன், அத பாத்தீங்க? எது? நான் ஏதோ பார்த்தேன், இங்க ஏதோ இருக்கு. எனக்கு எதுவும் தெரியலையே. சத்தியமா நான் ஒண்ணு பார்த்தேன், இங்க என்னமோ இருக்கு. அதுக்கு பேரு மிராஜ். இல்ல 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 இல்ல, மிராஜ் அந்த மாதிரி சத்தம்லாம் போடாது. அதுவும் இங்க இருக்கிற யாரையுமே அது சாப்பிடவும் செய்யாது. அந்த சவுண்ட பத்தி இனிமே பேசாம இருக்க ஆண்ட்ரோஸ். இங்க எதுவுமே இல்ல. இல்ல, நான் என்னமோ ஒண்ணு பார்த்தேன். நம்ம எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போறோமோ அது நல்லது. வாங்க போல ஆண்ட்ரோஸ். எழுந்திருக்கு மான்ஸ்கி. என் பர்ஸை கொண்டு போயிட்டாங்க. அதுல என் பசங்களோட போட்டோ இருந்துச்சு. அதோட பெரிய பிரச்சனைகளா இருக்கு பிரைவேட். இப்ப எழுந்துரு. எனக்கு இது சரின்னு படல. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு நீ என்ன கல் நெஞ்சக்காரன்னு நினைச்சிடாத. நீ எவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கிறியோ அப்பதான் நம்ம இந்த இடத்தை விட்டு போக முடியும். நீயும் போய் அவங்கள பார்க்கலாம். இப்ப எழுந்துரு. என்னால உன் கைய பிடிச்சுக்கிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு பிரைவேட். அவங்களோட முகத்தை நீ இங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா அவங்களால அதை உன்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. குட். நம்ம கிட்ட புல்லட்ஸ் இல்ல, ரேடியோஸ் இல்ல, எதுவும் இல்ல. அந்த ட்ரக்ல இருக்கிற எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா துப்பாக்கி, கிரனேட்ஸ் மாதிரியான ஆயுதங்கள் மட்டும் இங்க நிறைய இருக்கு. இங்க இருக்க ரேடியோ ரொம்ப பழசா இருக்கு. அதை ஒர்க் பண்ண வைக்க நிறைய பார்ட்ஸ் தேவை. அது மட்டும் இல்ல, நமக்கு ஜெனரேட்டரும் தேவைப்படுது. இப்ப நாம என்ன பண்ணலாம் சார்? இந்த சமயத்துல நம்ம தேவையானதை பத்தி மட்டும்தான் யோசிச்சாகணும். அதனால நம்மளோட ஷெட்யூல் எக்ஸ்ட்ராக்ஷன் கரெக்டா 1700 அப்போ தான் இருக்கு. இப்போ நாம இங்க இருக்கோம். அண்ட் இதுதான் நம்ம ஆர்வி பாயிண்ட். அதனால நம்ம இப்போதைக்கு அங்க போய் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தாலிபான் ரோடு வழியாக தான் வந்திருப்பாங்க. அதனால கண்டிப்பா அங்க கண்ணி வெடிகள் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம பண்ண வேண்டியதெல்லாம் இங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் ஆகணும். கிராஸ் கண்ட்ரி வழியா இந்த ரிட்ஜுக்கு போய் அந்த இடத்துக்கு போய் நாம அங்க
வெயிட் பண்ணலாம். ஓகே. ஆண்ட்ரூஸ், ஈனல், வில்சன் AK-47 எடுத்துக்கோங்க. நீங்கள் M9 கொண்டு போங்க. வின்ஸ்கியும் நானும் கிரினேட் எடுத்துக்கிறோம். அவர் சொன்னபடி எல்லாரும் செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. மேக்ஸை விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வேலையை பாருங்க. இதுக்கு மேல நாம இங்க வெயிட் பண்ண தேவையில்லை. சார், நம்ம போனதுக்கு அப்புறம் இதை பத்தி எப்படி ரிப்போர்ட் பண்றது? அவங்க நம்புற மாதிரி கதை ஏதாவது அடிச்சு விடுவோம். நம்ம சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அதை அவங்க நம்பணுமே சார். சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? அதுக்கு இன்சார்ஜ் ஆன நீங்க தான் சார் சொல்லணும். அது நமக்காக தான் வருது. நீங்க கால் பண்ணது அவங்களுக்கு போயிருக்கு லூட்டினன்ட். ஏய், பாருங்க. ஏய் ஏய் எல்டி எல்லாம் தருது பார்த்து போங்க. என்னது இது சந்து? இப்ப என்னமோ கீழ இருந்து வந்துச்சுல, அது என்னது? அதான் தெரியல. அது கண்டிப்பா எர்த்குவேக் கிடையாது. எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா ஒரு ஹெலிகாப்டரே அது கடிச்சு துப்பி இருக்கு. அது இங்கதான் திரும்பவும் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போயிடலாம். சீக்கிரம் வாங்க. வாங்க போங்க போங்க போங்க. நிக்காதீங்க. போங்க போங்க, வேகம் வாங்க. வேகமா. அது வருது. யாரும் நிக்காதீங்க. லியூட்டினன்ட் பின்னாடியே போங்க. அது என்னதுன்னு தெரியல. அத பத்தி யோசிக்க இப்ப நேரம் இல்ல. யாரும் நிக்காதீங்க, போங்க. சார்ஜன்ட், சீக்கிரமா பக்கத்துல வா. நீங்க போயிட்டே இருங்க சார். நான் உங்க பின்னாடியே வந்துடுறேன். சீக்கிரம் வேகமா போங்க. வில்சன், சீக்கிரம். அவர் தான் வரேன்னு சொல்றாருல, வா. சீக்கிரம் சீக்கிரம். கம் ஆன் சார்ஜ். Come on. இதுல என்ன பிடி பார்க்கலாம். Come on. வாங்க. Come on. யாரையுமே விட மாட்டேன். வில்சன், சீக்கிரம். கீழே குடிங்க. அது உள்ள வர பாக்குது. இந்த செவர்கள் தாக்கு பிடிக்காது गाइस. Thank you மிஸ்டர் இன்ஜினியர். அங்க வெளிய வந்திருக்கு. அது என்னது? சார்ஜென்ட்டே செத்துட்டாரு. இப்ப சொல்றதுக்கு யாருமே இல்ல. வாய மூடு ஆண்ட்ரூஸ். வாய மூடு. அது சவுண்ட கேட்டு தான் வருது. அது எப்படி சொல்றீங்க? நல்லா கவனி. அது சவுண்டையும் வைப்ரேஷன்ஸையும் வச்சுதான் இந்த இடத்துக்கு வருது. நம்ம காலடி தடங்கள் அத பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த சாப்பர் வந்து சத்தத்தை அதிகமா ஏற்படுத்தும்ல. சரி சரி, இங்க பாருங்க. இப்போ நாம அசையாம இங்கே இருந்தா, எந்த சத்தமும் போடாம இருந்தா நமக்கு எதுவும் ஆகாதா? சரி, அது எங்க போச்சு? வந்த இடத்துக்கே திரும்ப போயிருக்கோம். இது டிராப்பா இருக்கலாம்ல. அது வெறும் ஒரு மிருகம்தான், பயத்தினால செயல்படுது. அதெல்லாம் முக்கியம் இல்ல. இப்ப எங்க இருந்து வந்ததுன்னு தான் தெரிஞ்சாகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. அது எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சது 1000 அடி ஆழத்திலேயாவது இருக்கணும். அப்புறம் அந்த பிளாஸ்ட், அது கூட அங்க இருந்து வந்திருக்கலாம். இந்த மாதிரி டிவில கூட ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு டைமண்ட் மைன்ஸ்ல ஒரு புது விதமான மிருகத்தை கண்டுபிடிச்சதா அவங்க சொன்னாங்க. என்ன அப்படின்னா பெரிய பெரிய புழுவோட பொந்துக்குள்ள நம்ம காலை விட்டோமா?
எதுவா வேணா இருக்கட்டும், நம்ம கண்டிப்பா இங்க இருக்க முடியாது. அது சரி, வந்த சாப்பரையே அது மென்னு துப்பிருச்சு. இன்னும் அதுங்க எத்தனை இருக்குன்னே தெரியல. இன்னைக்குள்ள அவங்க வந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா நாளைக்குள்ள. ஒருவேளை இன்சர்ஜென்ட் திரும்ப வந்துட்டா நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆட்கள் யாரும் இங்க இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களோட மொத்த படை இங்க வரும். நம்ம இப்ப ஏதாவது செஞ்சாகணும். இங்க இருந்து 20 கிளிக்ஸ்ல ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு. ஒருவேளை அங்க யாருமே இல்லனா? அங்க யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நாம அங்க போறது அதுக்காக இல்ல. அங்க உணவு, தண்ணி இல்ல கம்யூனிகேஷன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். அங்க எப்படி போறது? நடந்துன்னா சத்தியமா நான் இங்கிருந்து நடந்து வர மாட்டேன். ஏன்னா நிலத்துல காலை வச்சாலே அதை கொத்திட்டு போக தயாரா இருக்கே. சரி, அப்படின்னா அந்த ட்ரக் இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் வருதா? அதை வச்சு என்ன பண்றது? பாத்தீங்கல்ல, சாப்பரையே பூச்சி மதி கடிச்சு துப்பிருச்சு. ஒருவேளை இது யூஸ் ஆகும்ல. அது எப்படிங்க சொல்றீங்க? அது ஒர்க் ஆகுமானே தெரியல. உன்கிட்ட பெட்டரான ஐடியாஸ் இருக்கா? கைஸ், இத ட்ரை பண்றது வருதுதான். ஆனா முதல்ல அந்த வண்டியோட சாவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி, உனக்கு என்ன தோணுது? அந்த வண்டி பேட்டரியில கொஞ்சம் பவர் இருந்ததுன்னா நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீ நார்மலா எதுவுமே பேச மாட்டியா? அது பேசி என்ன பிரயோஜனம்? நீ மாட்டினதே இல்லையா? ஒரு வாட்டி. பின்ன எப்படி நான் இங்க வந்து நினைக்கிறேன்? எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. உனக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும்? அது போனாதான் தெரியும். இதுக்கு முன்னெல்லாம் 60 செகண்ட்ல வேலையை முடிச்சிடுவேன். ஆனா அது எல்லாமே வண்டி கண்டிஷனை பொறுத்துதான் இருக்கு. சோ சொல்றது கஷ்டம். உனக்கு 2 மினிட்ஸ் நான் தரேன், அதுக்குள்ள வேலையை முடிச்சிரு. நம்ம புதுசா மீட் பண்ண ஃப்ரெண்ட் அங்க வராத அளவுக்கு ஏதாவது வழி நீங்க சொல்றீங்களா? அதை நான் பாத்துக்கிறேன். பொறுமையா நடந்து போ, உன்னால இது முடியும். பொறுமையா போங்க. நீ போய்கிட்டே இரு. Come on. சீக்கிரம் சீக்கிரம் போ. Come on, சீக்கிரம். இனால் சீக்கிரமா வேலைய முடியாது வருதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது தெரியுதா? இல்ல, என்னால உணர முடியுது. வேலை முடிஞ்சதா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஐயோ, அது வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம். பில்டிங்க்கு கீழே இருக்கு. பில்டிங்க்கு கீழே இருக்கு. போங்க, வெளியே வாங்க. நாங்க வெளியே வந்துட்டோம். சீக்கிரமா அதை ஸ்டார்ட் பண்ணு. ஈனோ, கம் ஆன், சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. கிட்டத்தட்ட முடிஞ்சது. இருங்க. சீக்கிரம். கம் ஆன் இனால், சீக்கிரமா ஏதாவது பண்ணி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடு. முதல்ல என்ன வேலை பார்க்க விடு. 2 நிமிஷம் சொல்லிட்டு எதுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம். இப்படி கத்திட்டு இருந்தா என்னால எப்படி வேலை பார்க்க முடியும்? அவளை அமைதியா விட ஆண்ட்ரூஸ். அப்ப வேலை என்னமோ அதுதான் செஞ்சுட்டு இருக்கா. சீக்கிரம். கம் ஆன். எஸ். இப்போ என்ன சொல்ற ஆண்ட்ரூஸ்? நிக்காத, போ போ போ.
கம் ஆன் கம் ஆன் வண்டியை வேகமா ஓட்டு. அசத்திட்டோம். நைஸ் ஒர்க் ஈனோ. தேங்க்யூ சார். இப்ப நான் ஏதாவது சொல்லட்டுமாப்பா? வாய மூடு. அமைதியா ஆண்ட்ரஸ். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பேசிட்டாதான். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அவன் உண்மையிலே திறமசாலிதான். அங்க தெரியுதா? அதான் கேம்ப். அங்க உதவுற மாதிரி ஏதாவது இருக்கணும். வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? இதுக்கு மேல போனீங்கன்னா கண்ணி வெடிக்க இருக்கும். சந்தோஷப்படுங்க, இவ உங்க உயிரை காப்பாத்திருக்கா. காப்பாத்துங்க, யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல. பேசாத பேசாத. என்னால அசைய முடியல. பேசாத. 1 2 3. அவ்வளவு பொறுமையா இந்த பக்கம் எழுங்க. முதல்ல இந்த வெயிட்டை எடுக்கணும். அதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அது இங்க வந்துருச்சு. என்ன இங்க வந்துருச்சு? அது நம்மள பின்தொடர்ந்து இங்க வந்துருச்சு. எல்டி, என்னோட காலை உணர முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் தான். நீ பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க. என்னங்க இது? அது சொல்றதை விட நீ பார்த்தாதான் நம்புவ. சீக்கிரம் நம்ம இங்கிருந்து போயாகணும். நீங்க போங்க. நீ பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உன்னையும் கூட்டிட்டு போறோம். இன்னும் கொஞ்சம் தான். நான் உங்களோட வந்தா நீங்க ஸ்லோவா தான் போவீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. எல்டி, 2 டன் எடை ட்ரக் என் மேல விழுந்து கிடக்கு. வாங்க. டவுன். வேண்டாம், நிறுத்துங்க ப்ளீஸ். நீங்க போயிடுங்க. நீங்க தயவு செஞ்சீங்க இருந்து போயிடுங்க சார். நான் இங்கதான் இருக்கேன், என்ன வந்து புடி. அங்க வந்தது என்னது? எங்க இருந்து வந்துச்சு? டாலிபான் இங்க இருந்து 20 கிளிக்ஸ் தூரத்துல ஒரு பெரிய வெடி வெடிச்சாங்க. அதனால கண்டிப்பா ஒரு விதமான ரீஹிஸ்டாரிக் சாம்பர்ஸ்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் பயங்கரமா இருக்கு. இன்னும் இங்க யாரும் இல்ல. நாங்க எல்லாருமே அகதிகள் தான். மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. கடைசியா நாங்க தான் இருக்கோம். நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? என் பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க இருக்கிற பெண்களோட பசங்களை கூட அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அடிமைகளா மாத்தி காவல்ல வைக்கிறதா கேள்விப்பட்டோம். நானும் அவங்கள போக வைக்கிறதா முயற்சி பண்றேன். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. திரும்பவும் எங்க குழந்தைகளை பார்ப்போன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க எங்களை பயன்படுத்துறாங்க. அவங்க கேட்குற மாதிரி பாம்ஸ் எல்லாம் நாங்க உருவாக்கி கொடுத்தோம்னா கடைசியில எங்க பசங்களை தரோன்னு சொல்றாங்க. பாதுகாப்பு இல்ல, அவங்க இங்க இருக்க கூடாது. தாலிபானை சேர்ந்தவங்க இங்க வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அவங்க கடைசியா எப்ப வந்தாங்க?
இன்னைக்கு காலையில. அப்படி போடுங்க, அவங்க எப்போ வேணாலும் இங்க வருவாங்க. நாம எதுக்காக இங்க வந்தோம்? கரெக்டு தான், அவங்க வரலாம். நீங்க இங்க இருக்க கூடாது, இது சேஃப் இல்ல. இந்த இடத்த விட்டு வெளியவும் போக முடியாது. அதுவும் சரிதான், நம்ம வெளியே போனா உடனே செத்துருவோம். அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கிறது தான் பாதுகாப்பு. இது எல்லாத்தோட தாலிபான் வந்தா நம்ம கதை அவ்வளவுதான். இங்க போன் ஏதாவது இருக்கா, இல்லனா ரேடியோ? போன்லாம் எதுவும் இல்ல. ஒரு பழைய ரேடியோ தான் இருக்கு, அது வேலையும் செய்யாது. என்னால அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை எனக்கு காட்டுறீங்களா? சரி, இப்படி வாங்க. எங்க நாட்டை சேர்ந்தவங்க எங்களை கைவிட்டுட்டாங்க. அதனால தான் நாங்க இங்கேயே இருக்கோம். வேற எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்பதான் தாலிபான் வந்து என் பையனை கூட்டிட்டு போய் என்னை கட்டாயப்படுத்தி பாம் செய்ய வச்சாங்க. எனக்கு அப்பா இருந்தாரு, என் பிரதரையும் சண்டை போட வச்சாங்க. அநேகமா அவங்க இறந்துருக்கலாம். இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்ததால நமக்கு தான் ஆபத்து வரப்போகுது. தாலிபான்கள் எங்களை பயன்படுத்தி இதையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்களா? இதை வச்சு பின்னி எடுத்துடலாம். ரேடியோ இங்க தான் இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரம், நீங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து. இவ பேர் என்னது? இஸ்லாம். இஸ்லாம் பேரு நல்லா இருக்கே. ஷாராடே இஸ்லாம். உன்னோட வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு பிரேடி. நீ அவளை பார்த்தா உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். தாசரேவே ஜாமரிகேகே டே லூர்தா ஆனும் பிரேடிதா ஐவே ஆஸ்தா பஹக் பஷி. எல்லி, என்னாச்சு? கொஞ்சம் டைம் கொடுத்தா இதை ரெடி பண்ணிடலாம். உங்ககிட்ட ஏதாவது ஜெனரேட்டர் இருக்கா? இல்லையே, ஆனா இங்க ஒரு பழைய ட்ரக் இருக்கு. அதோட பேட்டரி என்ன யூஸ் பண்ணுங்க. ட்ரக் இருக்கா? ஆமா, அது வந்து பழைய ட்ரக். அதை காட்டுறீங்களா? வாங்க. இந்த பக்கம் வாங்க. கிமான்ஸ்கி, அந்த பக்கம் போய் புடி. இது வேலை செய்யும், ஆனா இதுல பெட்ரோல் இருக்குமாங்கிற சந்தேகம். பக்கத்துல இருந்து கிராமம் எவ்வளவு தூரம்? குறைஞ்சது 300 மைல்ஸ் இருக்கும், அதிகமா கூட இருக்கலாம். சொன்னல கமான்ஸ்கி, நாம இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டோம். வாய மூட ஆண்ட்ரோஸ். என்ன யோசிக்கிறீங்க சார்? இல்ல, நான் எதை பத்தியும் யோசிக்கல. ஹென்லி அந்த ரேடியோ ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாப்பா. அதுக்குள்ள நம்ம அந்த பேட்டரியை கண்டுபிடிப்போம். ஹென்லி, ஏதாவது அப்டேட் இருக்கா? இது வேலை செய்யாது. ஆனா இதுல இருக்கிற பார்ட்ஸ் எடுத்துட்டு போய் மைன் கேம்ப்ல இருக்கிற ரேடியோ வச்சு யூஸ் பண்ணலாம். திரும்ப போணுமா? ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்த இடத்துக்கே திரும்ப போணுமா? காலி டேங்க் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வேகமா போக முடியாது. அது மட்டும் இல்லாம 300 மைல்ஸ் நம்ம நடந்து போக முடியாது. இருக்கிற கேஸை வச்சுக்கிட்டு நம்ம திரும்ப மைனிங் கேம்ப் போலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிடலாம். கூடவே அந்த IEDs எடுத்துட்டு போலாம், கிரனேட்ஸ், அப்புறம் ஆமோஸ். சார், இந்த வாட்டி நானும் கூட உங்க கூட வரேன். என் மகனை கண்டுபிடிக்க நான் காபூலுக்கு பெய்யாகணும். இவளுடைய அம்மாவும் அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அப்ப மத்தவங்க? அது அவங்கள தான் கேட்கணும். ஆனா அவங்க வருவாங்களான்னு தெரியல. அவங்க பசங்க திரும்ப வர வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. நாங்க உங்களை இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறோம். அப்போ நீங்க எங்க கூட வருவீங்களா? எங்களால வர முடியாது. தாலிபான் எங்க கிட்ட இருந்து பிரிச்சு எங்க பசங்க எங்க கிட்ட வர வரைக்கும் நாங்க இங்க இருந்து வர மாட்டோம். தாலிபான் உங்ககிட்ட போய் சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க உங்க பசங்களை திரும்பி கொடுக்கலனா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வர வரைக்கும் நாங்க இங்க இருந்து வர மாட்டோம். நாங்க இங்கதான் இருக்க போறோம். இது உங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. இப்பவும் உங்க முடிவை மாத்திக்க மாட்டீங்களா? நான் மாத்திக்க மாட்டேன்.
எங்களோட நம்பிக்கையை நாங்க கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டோம். ஓகே, நீங்களும் உங்க பொண்ணும் வாங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா மைனிங் கேம்புக்கு போய் அங்க இருக்கிற ரேடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறோம். ஹலோ 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 இருங்க, இவங்களும் நம்ம கூட வராங்களா? ஆண்ட்ரூஸ், இவங்க எல்லாரும் நல்லவங்க. நல்லவங்களா? அது எப்படி நீங்க ஆண்ட்ரூஸ், சொல்லுவீங்க? நான் இந்த டீமுக்கு கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நீ ரொம்ப சோதிச்சிட்டு இருக்க என்ன. இந்த மக்களுக்கு நம்ம உதவி தேவை, அதனால கண்டிப்பா உதவி செஞ்சாகணும். நீ வாயை மூடிக்கிட்டு என் கூட வந்தா மட்டும் போதும், புரிஞ்சுதா? எஸ் சார். எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீ எஸ் சார் நீ எப்பெல்லாம் சொல்றியோ அப்பெல்லாம் நீ செய்யற வேலைகள் என்ன வெறுப்பேத்தி கொள்ளுது. அதனால சொல்ற விஷயத்தை ஒழுங்கு மரியாதையை கேளு. எஸ் சார். சார், ரேடியோ ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க, தாலிபான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். வாங்க போலாம், உள்ள ஏறுங்க. பொறுமையா. எங்களுக்கு உதவுறதுக்கு நன்றி. நீங்க இல்லைன்னா நாங்க யாரும் இங்க இருந்திருக்க மாட்டோம். இந்த பொண்ணு ரொம்ப தைரியமானவ. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளை பாதுகாப்பா வைங்க. உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன். கண்டிப்பா பாத்துக்கிறேன். கமாண்ட்ஸ்கி, ஆண்ட்ரூஸ், அந்த கிரனேட்ஸ் ரெடியா வைங்க. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் வைப்ரேஷன்ஸ்னால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்துருவாங்க. எல்லாம் ஏரியாச்சா? ஒண்ணுக்கு மேல வருது. இது மொத்தமா எத்தனை இருக்கும்? ஒன்னையே சமாளிக்க முடியாது. தயாரா இருங்க. கிரனேட்ஸ் மேல தூக்கி போடு. அந்த பக்கமா பார்த்து தூக்கி போடு. இந்த பக்கத்துல இருந்து இன்னொன்னு வந்துகிட்டு இருக்கு. அதை ட்ரை பண்ணுங்க. தெரிக்க விட்டோம் பாத்தீங்கல்ல, கலக்கல்பா, அற்புதம். அதுக்கு போகுதுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஃபியூவல் காலியாக போகுது. ஐயோ, இந்த நேரத்திலயா? ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம். அப்போ சரி. Come on, baby. Come on. Come on. Come on, baby. Come on, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்ன நின்னுடுச்சு? சீக்கிரம் இறங்குங்க. கார் பேட்டரியை யாராவது எடுத்துக்கோங்க, அது நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வேகமா ஓடுங்க.
அதுங்க வருதுங்க. ஐயோ, சீக்கிரம் ஓடுங்க. கமான், இங்க வா. நான் இங்க இருக்கேன், இங்க பாரு. கமான் கமான். உனக்கு ஒண்ணு இல்லையே? கருமா, என்ன எழுவுது? கமான் गाइस, உள்ள போலாம் வாங்க. ஐயோ, நாத்தம் தாங்க முடியல. எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ ஓகே தானே? யா, நான் ஜாலியா இருக்கேன். இருங்க கொஞ்சம் இருங்க. எப்படி இருந்தாலும் நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள நம்ம தலைய துண்டா எடுக்க ஒருத்தங்க இங்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா இங்க வந்துச்சே ஒண்ணு. சந்து மாதிரி இருக்கிற புழு வந்து நம்மள முடிச்சு. இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். 200 வருஷம் பழைய ரேடியோ வச்சு இந்த பாலைவனத்துல சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த இன்ஜினியர் பொண்ணு அதை சரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில. அப்படி அதை செட் பண்ணிட்டா யாராவது காப்பாத்த கூப்பிடலாம்ல. இதுக்கிடையில அந்த சாண்டு சர்பன்ஸ்கள் இருக்கே, நம்மள சாப்பிடவும் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். குட். கேட்டீங்கன்னு சொன்ன. சரி, வந்த வேலையை ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் சத்தங்களை ஏற்படுத்தாம நம்ம இங்க அமைதியா இருக்கலாம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். அதுங்கெல்லாம் மொத்தம் எத்தனை இருக்குமோ? எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 3 இருக்கும். எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க குண்டு தூக்கி போட்டீங்களே, பின்னிட்டீங்க போங்க. ஆமா, அதுல ஒன்னையாவது நம்ம கொன்னோமே. இது வரைக்கும் இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அநேகமா அதுங்க பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அது நல்லதான். சரி, சீக்கிரமா அந்த ரேடியோ கதை என்னன்னு பாரு. ஆண்ட்ரூஸ் கமென்ஸ்க்கு நீங்க வெளியே போய் கவனிங்க. எஸ் சார். நீங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த இடத்த பத்தி நல்லா தெரியுமா? ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது இங்கே தான் எங்க அப்பா வேலை செஞ்சார். அப்பெல்லாம் நான் இந்த இடத்துல தான் விளையாடுவேன். அங்க இருக்கிற டனல்ஸ் வந்து இந்த மலை முழுக்க போகுது. ரொம்ப ஆபத்தானது. அந்த சாண்ட் சர்பன்ஸை விட ரொம்ப ஆபத்தானதா? இங்க பாரியா, அந்த ஆள்கிட்ட எதுவும் சொல்லிடாத. அந்த ரெஃப்யூஜியோட சுத்துறது நமக்கு சேஃப் இல்லைன்னு தோணுது. நீ சொன்னாலும் திருந்தவே மாட்டல்ல. நான் சொல்றத கேளியா. அந்த பொண்ணு அவ இருக்கட்டும், ஆனா அவனை நம்ப மாட்டேன். நான் உன்னை நம்பல. நான் ஒன்னும் உன்னை சுடலாம் மாட்டேன். என்ன? அதான் தெரியுமே. ஏன்னா உனக்கு தான் குறி வைக்கவே தெரியாது. பரவாயில்ல விடு. அந்த ஆள்னாலதான் இந்த மாதிரி மோசமான இடத்துக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். HQவால தான் இன்னும் நீ இந்த இடத்துல இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல. அப்பனா உனக்கு ஒன்னும் புரியல. அதுங்கெல்லாம் திரும்ப இங்க வருமாப்பா? இப்போ வராது. நாம இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கலாம். அநேகமா இப்போதைக்கு அது வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்குப்பா. நான் கனவுல சில மிருகங்களை பார்த்தேன்னு சொன்னல, அது மாதிரி தான் இதுவும் இருக்குப்பா. பயப்படுறாளா? ஆமா. பாஸ்து உங்களுக்கு தெரியுமா? நீ கவலைப்படாதம்மா, நீ பாதுகாப்பா தான் இருக்க. அவ்வளவுதான் தெரியும். இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இது தவிர நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. ஒரு வகையில் இது நல்ல விஷயம்தான். அது உனக்கு கிடைச்சா நீ இந்த இடத்துல சேஃபா இருக்கியாமா, கவலைப்படாதன்னு சொன்னாரு. உங்களுடைய பொண்ணை கடைசியா நீங்க எப்போ பார்த்தீங்க? எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து ரொம்ப நாளான மாதிரி இருக்கு. ஒரு நாளான கூட ரொம்ப நாளான மாதிரி இருக்கும்ல. கரெக்டு தான். உங்களை பத்தி சொல்லுங்க.
கடைசியா உங்க பையனை எப்போ பாத்தீங்க? 3 வாரம் இருக்கும். நடுராத்திரில தான் அவங்க திடீர்னு வந்தாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவனை கடத்திட்டு போயிட்டாங்க. நானும் எவ்வளவோ தடுக்கிறதுக்கு பார்த்தேன். ஆனா இப்ப அவன் என்னை விட்டு போயிட்டான். இப்படி எங்களில் ஒருத்தரை அடிக்கடி கடத்திட்டு போயிடுவாங்க. வற்புறுத்தி அவங்கள வேலைகளை செய்ய வைப்பாங்க. ஆனா என் மகனை நான் கண்டுபிடிச்சிருவேன். அவனை கண்டுபிடிச்சாகணும். உங்க பொண்ணை ஏன் கூட்டு போறீங்க? அங்க அவளை கூட்டிட்டு போறது ஆபத்துன்னு தெரியாது? அது எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹே, இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலங்கிறத உங்களால நம்ப முடியலல்ல? ஏன்னா அவன் கூடலாம் எந்த பொண்ணு வாழ்வா? நான் என் மகனை கண்டுபிடிச்சிட்டேனா உங்களுக்குன்னே ஒரு நல்ல பொண்ணை நானே பார்த்து தாரேன். அதுக்கப்புறமா சந்தோஷமா நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோங்க. தேங்க்ஸ். ஆனா அது எனக்கு தேவையில்லை. இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு போனா மட்டும் போதும்னு தோணுது எனக்கு. அவ சொல்றதை எதுவும் கேட்டுக்காதீங்க, சரியா? உங்க மகனோட போட்டோ ஏதாவது இருக்கா? இல்லைங்க, ஃபோட்டோஸ் எதுவும் இல்லை. உங்க பொண்ணுடைய ஃபோட்டோஸ் எதுவும் இருக்கா? இல்லை, என்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னாரு, அவங்க முகத்தை இங்கே ஞாபகம் வச்சுக்கோன்னு. ஏன்னா என்னை யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா அதை என்கிட்ட இருந்து எடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. என்ன பண்றீங்க ஹென்லி? வேற என்ன, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். அது சரி, அப்போ இப்போதைக்கு வேலை முடியாதுன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் எடுக்கும். சரி, சீக்கிரமா முடிங்க. எனக்கு தெரிஞ்ச நாம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நிலைமைக்கு ஏற்றபடி தானே நம்மளும் செயல்படணும். ஆமா, அதை நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க கேப்டன். இங்க பாருங்க, நான் கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கேன், சரிங்களா? இது வரைக்கும் நான் யாருக்கும் அடிபடிஞ்சு போனதில்லை. அப்படி இருந்ததால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க பெருசாக யாரும் இல்லை. எனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் வாழ்க்கைங்கிறது ஈஸி இல்லையே, அதுவும் குறிப்பாக இங்கே. ஓகே, ஆனால் இன்னைக்கு உங்களால தான் நம்ம இப்போ இங்கே உயிரோடு இருக்கோம். ஸோ அதை விட்டு தள்ளுங்க. விஷயம் என்னன்னா, ஓகே ஓகே, ஆல்ரைட், கம் ஆன். யூஎஸ் ஆர்மி கார்ப் இன்ஜினியர்ஸை சேர்ந்த கேப்டன் மேடே கால் பண்றேன். திரும்ப சொல்றேன், இது ஒரு மேடே கால். ஓவர். எங்களுக்கு உடனடியா இங்க இருந்து இவாக் தேவைப்படுது. ஓவர். நம்ம ரொம்ப தள்ளி இருக்கோம், அதோட இது பழைய டெக்னாலஜி. நாங்க பிளாக் டாக் பேசுறோம், உங்களுக்கு கேக்குதா? நமக்கு வேற ஒரு ஆண்டனா தேவைப்படுது. யா, நல்ல ஐடியா. நாங்க பிளாக் டாக் பேசுறோம், உங்களுக்கு கேக்குதா? ஓவர். நாங்க பிளாக் டாக், உங்களுக்கு கேக்குதா? நாங்க பிளாக் டாக் பேசுறோம், உங்களுக்கு கேக்குதா? ஓவர். எஸ் பிளாக் டாக், நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்குது. ஓவர். கால் சைன் ஆல்பா ஃபாக்ஸ் ட்ராட் 999 பிராவோ. யுஎஸ் ஆர்மி கோர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் சேர்ந்த கேப்டன் ஹென்லி பேசுறேன் சார். ஓவர். உங்களுக்கு எதுவும் ஆகலங்கிறது தெரிஞ்சது சந்தோஷம் தான். ஓவர். உங்களை இறந்துட்டோமோன்னு நாங்க பயந்துட்டோம்.
எங்க டார்கெட்ல இருந்து உடனே எங்களுக்கு ஈவேக் தேவைப்படுது சார். நாங்க 4 பேர் அப்புறம் 2 சிவிலியன்ஸ் இருக்காங்க. நெகட்டிவ் கேப்டன். இப்போதைக்கு நாங்க அங்க வர முடியாது. இங்க நாங்க தாக்கப்பட்டு இருக்கோம். அதனால நீங்க கொஞ்ச நேரம் அங்கேயே இருங்க. எல்லா ஃளைட்ஸும் இப்ப கிரவுண்டடா இருக்கு. இல்லனா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். திரும்ப சொல்றேன், கிரவுண்ட் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இங்க இருந்து போறதுக்கு குறைஞ்சது இன்னும் 2 மணி நேரமே தான் ஆகலாம். ஓவர். சார், எங்களோட நிலைமை உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உடனே ஈவேக் தேவை சார். ஓவர். நான் சொல்றதா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் கேப்டன். நாங்களே இந்த இடத்தை விட்டு காலி பண்றோம். உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? நாங்களே இந்த இடத்தை விட்டு போக போறோம். இந்த பிரச்சனை முடிய வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் நாங்களே அங்க வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறோம். சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கமாண்ட் சென்டர் வெயிட் பண்ணலாம். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் லெப்டினன்ட் ஸ்டான்லி பேசுறேன், 52nd டிவிஷன்ல இருந்து. தாலிபான் ஃபோர்சஸ் எங்களை இங்க தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்ல, நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா 100 அடிக்கும் மேல இருக்கிற புழு மாதிரி உயிரினங்கள் இங்க இருக்கு. நீங்க பேசுறது சரியா கேட்கல லெப்டினன்ட். திரும்பவும் சொல்லுங்க. ஓவர். சார், எங்களோட வந்த 4 பேரை நாங்க இழந்துட்டோம். எங்களை இங்க எது தாக்குதுன்னா, அதாவது தாலிபான் எங்களை தாக்குறாங்க. ஓவர். நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது லெப்டினன்ட். ஆனா எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அங்கேயே கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இருக்கணும். ஓவர். நான் கேப்டன் ஹென்லி பேசுறேன் சார். இந்த இடத்துல இருக்கிற மைன் இன்னும் ஆபரேஷனலா தான் சார் இருக்கு. என்ன சொன்னீங்க? ஆபரேஷனலா இருக்கா? ஆமா சார். அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு சார். ஓவர். அந்த இடத்துல உங்க ஆட்களோட நீங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியும் கேப்டன்? ரொம்ப நேரம் இல்ல சார். சரி, இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, செக்டார் 20க்கு பக்கத்துல சவுத் வெஸ்ட்ல ஒரு ரிட்ஜ் இருக்கு. முடிஞ்சா அந்த இடத்துக்கு நீங்க போங்க. இன்னும் 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிக்கப் பண்ண பிளாக் ஹாக் அங்க வரும். காப்பி. என்ன சொன்னீங்க? அது சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா? யா, வேற வழி இல்லையே. கிரனேட் கீழே குனிங்க. எல்லாரும் பிரிஞ்சு போங்க. அங்கதான் பதுங்கிட்டாங்க. ஒருத்தரை விடாத சுடுங்க. என்னாச்சு? ஒருத்தரை விடக்கூடாது. நம்மள தாக்குறாங்க. இந்த வாட்டி யாரையும் விடக்கூடாது. எல்லாத்தையும் பிடிச்சாகணும். இவங்க எங்க இருந்து வந்தானுங்க? இதெல்லாம் உன்னாலதான்டா. என்னது? நான் எதுவும் செய்யலையே. நீ அவங்களுக்கு வேலை செய்யறவன் தானே. வாய்க்கு வந்தபடி வளராத ஆண்ட்ரோஸ். உங்க எதிரி நான் கிடையாது, அவங்க தான். அவங்க எனக்கு எதிரி தான். பின்ன எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? அவங்க டீமை தேடி இங்க வந்திருப்பாங்க. நம்ம இருக்கிறத பார்த்து சுட்டிருப்பாங்க. நம்ம ஆளுங்க எங்க போனாங்க? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதோ கதை விடுவீங்களே. இப்ப ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம். ஆண்ட்ரூஸ், வாயை மூடிட்டு இரு. இங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. நீ இப்படி கத்துறதுனால இங்க எதுவும் மாற போறது இல்ல. இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்நேரத்துக்கு அந்த புழுக்கள் வந்தா நல்லா இருக்கும். ஒண்ணு அந்த பக்கம் இருக்கிறவங்கள பாருங்க. வலிக்குது. எல்லா இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. அவங்க போட்ட பாம்பை புடிச்சு நீங்க தூக்கி போட்டீங்களா? அட்டகாசம். அவங்க கிட்ட ஆர்பிஜி இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல.
அதுங்க வந்துருச்சுங்க. இந்த தடவை நல்ல நேரம் பார்த்து தான் இதுங்க வந்திருக்கு. அப்படிதான் எல்லாரையும் காலி பண்ணு. அவங்கள அதுங்க பாத்துக்கோ. நாலு வருஷமா எனக்கு ஒரு வாட்டி கூட காயம் படல. பரவாயில்ல விட, பெண்களுக்கு ஒன்னும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஆண்ட்ரூஸ்? ஆமா, சீக்கிரமா ரெடி ஆகுங்க. இன்னும் 20 நிமிஷத்துல அந்த காப்டர் இங்க வந்துடும். நல்லா பிடிச்சுக்க. 2, 3. அவ்வளவுதான். அல்டி, அந்த புழுக்கள் அங்க பிஸியா இருக்குங்க. இந்த நேரத்துல நாம அப்படியே கிளம்பிட்டா இங்க இருந்து போயிடலாம். அந்த டனல்ஸ் ரிச்சு கிட்ட போயிட்டோம்னா அந்த டனல்ஸ் கிட்ட போயிடலாம். எனக்கு வழி தெரியும். இதுக்கு மேல நான் இவனை நம்ப மாட்டேன். இவன் போய் சொல்றான். அதெல்லாம் இல்ல, எங்க மக்கள் அதை பலகாலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபத்துல இருந்து தங்களை பாதுகாக்க அங்க போயிருக்காங்க. நாமளும் அங்க போலாம். நாமளா? இனி ஒன்னெல்லாம் எங்க கூட கூட்டி போக முடியாது. வாய மூட. இந்த மைன் மொத்தமா அழிஞ்சிருச்சு. இதுக்கு பக்கத்துல வேற ஏதாவது இருக்கா? எல்டி, இவனை நம்ம நம்ப கூடாது. இதை விட்ட வேற வழி இருக்கானே? பக்கத்திலே இருக்கு. மலைக்கு மேல சின்ன குகை இருக்கு. அது வழியா போனா டனல்ஸ்க்கு போயிடலாம். சரி, நம்ம கிளம்பலாம். ஆண்ட்ரூஸ், நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலாம். கமின்ஸ்கி, உன்னால வர முடியல. நாம அங்க போயிருவோம். என்னை இங்க இருந்து தூக்கிட்டாலும் போயிடுங்க. ரெடியா இருங்க. 1, 2, 3. முடியல, செம்மையா வலிக்குது. பயப்படாத கமின்ஸ்கி, ஒண்ணும் இல்ல. கம் ஆன் கமின்ஸ்கி, உன்னால முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். முடியும் முடியும், இன்னும் கொஞ்சம் வேகமா வா. நாம கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம். கமின்ஸ்கி, வா போலாம். கம் ஆன் கமின்ஸ்கி. அதுங்க வந்துருச்சு, வாங்க. அதுங்க வந்துருச்சுங்க. கமின்ஸ்கி, கம் ஆன், வேகமா வா. அதுங்க வேகமா வருதுங்க. வா சீக்கிரம். அதோ அந்த இடத்துல தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. உன்னால முடியும். சீக்கிரமா கொஞ்சம் வேகமா நட. வா வா வா. அந்த மிருகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. சார், அவன் செத்துட்டான். அவனை விட்டுருங்க. இனி அவனை கூட்டிட்டு போய் பிரயோஜனம் இல்ல. கமின்ஸ்கி, என்னால இங்க விட்டுட்டு வர முடியாது. வாங்க, நம்ம ஓடிடலாம். வா. போங்க, எல்லாரும் உள்ள போங்க. சீக்கிரமா போங்க. போங்க, எல்லாரும் உள்ள போங்க. சீக்கிரம் போங்க. பார்த்து வாங்க. இது எங்க போகுது? இந்த குகைக்குள்ள இருந்தா மட்டும் அதுங்க நம்மள ஒண்ணும் செய்யாதா என்ன? நாம இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கலாம். மலையை அதால உடைக்க முடியுமா என்ன? சொல்லுங்க. அதை பத்தி யோசிக்கலாம். இப்ப நேரம் இல்ல. வா கிளம்பலாம்.
நாம சவுத் வெஸ்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா? ஆமா, எனக்கு இங்க இருக்கிற எல்லா வழியும் தெரியும். எல்டி, இந்த ஆள் தெரியும் தெரியும்னு வேற ஏதோ இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். உங்ககிட்ட வேற ஏதாவது பிளான் இருந்தா அது நீ என்கிட்ட சொல்லலாம் பிரைவேட். நான் ஒன்னும் டெரரிஸ்ட் கிடையாது. சரி சரி, இப்ப அடுத்து என்ன செய்யறதுங்கிறத பத்தி மட்டும் யோசிக்கலாம். நமக்கு இப்ப டைமும் இல்ல. இன்னொரு 5 நிமிஷத்துல சாப்பர்ஸ் வந்துரும். அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலன்னா அதுக்கப்புறம் நம்மள விட்டுருவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வேகமா எங்களை அங்க கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ப்ளீஸ். சரி வாங்க, இந்த பக்கம். இல்ல இல்ல, அந்த பக்கம். அப்படி போலாம். நல்லா தெரியுமா? ஆமா, எனக்கு நல்லா தெரியும். நான் எதுவும் சொல்லமா? கொஞ்சம் இருங்க இருங்க. இங்க என்ன இருக்கு? வேற என்ன இருக்கும்? இதனாலதான் போர் இன்னும் முடியாம அப்படியே இருக்கு. ஒரு காரணம். எது வேணுமோ எடுத்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நமக்கு இது தேவை. என்னது இது? C4-ஆ? அது வந்து சூசைட் பெல்ட். பேர் சூப்பரா வச்சிருக்கீங்கப்பா. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றியா? அதோட ஒரு கிரனேடை வைக்கணும். பயங்கரமா டேமேஜ் ஏற்படுத்தும். இன்னும் 2 பேக்ஸ் எடுத்து வச்சுக்க. கமான், எல்லாத்தையும் எடு. அந்த பொண்ணு எப்படி இருக்கா? என்னை விட பரவாயில்ல. பரவாயில்ல, அவ தைரியமா தான் இருக்கா. இந்த பக்கத்தா? அங்க எப்படி போகுது? அப்படி போனா வெளியே போயிடலாம். ஆனா இந்த பக்கம் போனா போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா போயிடலாம். வாங்க, இந்த பக்கம். என்ன யோசிக்கிற? வேற இதை பத்தி ஒரே விஷயம்தான். ஆனா அதுவா இருக்கக்கூடாது. வழியே தெரியாத இடத்துக்கு நாம இங்க வந்தாச்சு. சரி, அதுக்கு இது எங்க தான் முடியுதுன்னு போய் தான் பாத்துருவோமே. அதனால வாங்க, எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் பாத்துருவோமே. சரி வா. இந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் போக கூடாது. இந்த வழி ஒன்னோட எனக்கு நல்லா தெரியும். சரியா? அது சரி, அந்த பழைய குவாரிக்கு தானே. இவங்க எல்லாரையும் இப்போ அங்கதானே கூட்டு போறீங்க? ஆமா, ஆனா அது இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் தான். சரியா? நாம சவுத் வெஸ்ட் நோக்கி தான் இப்ப போய்கிட்டு இருக்கோமா? ஆமா, நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நம்ம சுத்தின இடத்த தான் சுத்திட்டு இருக்கோமா? இல்லையே, பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. வாங்க வாங்க. ஏய், உனக்கு இதான் சரியான வழி தெரியுமா? தெரியும். அப்போ இங்க என்ன இருக்க? வெளியே போற வழி. இது ஒரு பிளாஸ்ட் டோர். இதை ஒரு வழியா பயன்படுத்த தான் என் மக்கள் வச்சிருக்காங்க. ரெடியா?
ஆண்ட்ரூஸ் கதவை மூடாத. ஏன் 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 உள் பக்கம் அதுக்கு ஹேண்டில் இல்ல. ஐயோ, அப்ப இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை இல்ல. சவுத் வெஸ்ட் நோக்கி தானே போறோம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, என் கூட வாங்க. இப்போதான் எனக்கு இவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு. இதை தான் நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நில்லுங்க, யாரும் வராதீங்க. என்னாச்சு? கண்ணி வெடி மேல காலை வச்சுட்ட. நீ அதுல இருந்து கால் எடுக்காத. ஆனா என்னால ரொம்ப நேரம் இப்படி நின்னுகிட்டு இருக்க முடியும். கொஞ்சம் பொறுத்துக்க, நாம கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம். சரியா? அசையாம அப்படியே. ப்ளீஸ், என் பொண்ணை கூட்டிட்டு போங்க. அவளை பாத்துக்கோங்க. ஆண்ட்ரூஸ், நம்ம இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணணும். நீங்க போங்க. வேண்டாம், இங்க இருந்து போயிடுங்க. வேண்டாம் வேண்டாம், போகாத. சொல்றது கேளு. வேண்டாம், போகாத. இட்ஸ் ஓகே, போகாத. சிங்கி, இப்ப எப்படி நம்ம இந்த இடத்த விட்டு போறது? நம்ம மாட்டிக்கிட்டோம். இதை திறக்க முடியுமா? முடியாது. இத ஃபவுண்டேஷனோட சேர்த்து கட்டினாங்க. வெடிக்க வைக்கலாமா? வெடிக்க வச்சா மொத்த இடமும் காலி ஆயிடும். அப்படி போடு. அப்ப இங்கேதான் நம்ம சிக்கி சாக போறோம்ல. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? வேற வழி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இந்த வழியா போக முடியாது, வேற வழியில தான் போகணும். எல்லாத்துக்குமே வழி இருக்கு. இங்க பாருங்க. காத்து போற வழி. ஆமா, இது கண்டிப்பா சர்ஃபேஸ்க்கு தான் போகணும். ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு. நம்மள ஒருத்தர் போகலாம். முடியாத. இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல. இவ சின்ன குழந்தை. இஸ்லா, உன்னால போக முடியுமா? ஏன்னா இந்த வழியா எங்களால போக முடியாது. உன்னால மட்டும்தான் போக முடியும். சோ நீ தான் இப்ப எங்களை காப்பாத்தி ஆகணும். நாம இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். ஐ ப்ராமிஸ். சரியா? இஸ்லா, இது ஒரு சின்ன பிரசன்ட் தான். அதிர்ஷ்டத்துக்காக இதை நீயே வச்சுக்கோ. ஏண்டடே, என்ன அழ வைக்காம விட மாட்டீங்களாடா? இஸ்லா, இட்ஸ் ஓகே. இதை கையில வச்சுக்க. பார்த்து போ. அவகிட்ட என்ன சொன்ன? நான் அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். செய்ய முடியாதது எதுக்கு ப்ராமிஸ் பண்ற? ஏதோ ஒரு நம்பிக்கையில தான். ஒருவேளை அவன் மேல போனதும் கண்டுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ண மாட்டான். நானா இருந்தா பண்ணுவேன். அப்படியே ஆண்ட்ரூஸ்? நிஜமாவா? இல்ல, நான் அப்படி யோசிச்சாவது பாப்பேன். அட கடவுளே, மறுபடி ஃபர்ஸ்ட்ல இருந்தா? இதெல்லாம் உன்னாலதான். நீ செஞ்ச வேலையால தான் இப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அடச்சே, சத்தம் பக்கத்துல கேக்குதே. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அட,
நாம இங்க இருக்கோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சின்ன வெடிப்பு கூட நம்ம ஏற்படுத்த முடியாது. மேல போன அவளுக்கு தான் ஆபத்து, நம்ம இங்க சேஃபா தான் இருப்போம். நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மொத்த நாடுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. யா, இதுக்கு யார் சும்மா காரணம்? எல்லாத்துக்கும் என்னையே சொல்லாத. அங்க பாருங்க. நீ யார், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. அவ்வளவுதான், நாம இந்த இடத்துலயே சாக வேண்டியதான். அமைதியா இரு, ஆண்ட்ரோஸ். ஓகே, அந்த பொண்ணு வந்துருவா, நம்மள காப்பாத்திடுவா. இந்த செயின் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த அமெரிக்கன்ஸ் இப்ப எங்க இருக்காங்க? அமெரிக்கன்ஸ், அவங்கள பிடிக்கலாம், வாங்க. வாய மூடு. வாய மூடுன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம், அது என்னன்னு பாருங்க. ஐயோ, அவ்வளவுதான், நம்ம கதை இங்கேயே முடிஞ்சது. வாய வைக்காதடா. என்ன பண்ற நீ? நான் சாகிறதா இருந்தா அதுங்களே சாவடிச்சு. சரி, எதுக்கு? நம்ம இங்க இருந்து போயிடலாம். எதுவா இருந்தாலும் பாத்திரலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுப்போம், இங்கேயே வெயிட் பண்ணுங்க. எதுக்கும் தயாரா இருக்கணும்ல. இஸ்லா, நல்லா அழுத்தி தள்ளு, உன்னால முடியும். கம் ஆன் இஸ்லா, புஷ். ஆண்ட்ரூஸ், அது நம்மள நோக்கி வரதான கவனமா பாரு. கம் ஆன், சீக்கிரம். அந்த மிருகங்கள்லாம் மேலதான் இருக்கு. வாங்க போயிடலாம், அதுக்கு வந்துருச்சுங்க. சீக்கிரமா. வாங்க போலாம், வாங்க போலாம். அது சரி, நம்ம போக வேண்டிய இடம் அங்க இருக்குல்ல. நான் போய் சொன்னா நீ சந்தோஷப்படுவியா? வா போலாம். நாம ரொம்ப தூரத்துல இருக்கோம். வேற ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்த்தாகணும். இப்போதைக்கு நம்மளால வேற எதுவும் யோசிக்க முடியாது. அடைச்சு கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே. ஓகே, டீச்சர் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க? எதை கேக்குற? அதான் அகாடமில நம்ம ஜெனரல் எப்பவுமே ஒன்னு சொல்லுவாரு, அது எதிரியை தெரிஞ்சுக்கணும். அதேதான். ஆனா அந்த ஆளுக்கு இவ்வளவு பெரிய புழு இருக்கிறதே தெரியாது. கரெக்ட் தான், ஆனா எனக்கு தெரிஞ்ச அதுக்கு கண்ணு இல்ல. கரெக்டா? எனக்கு அப்படி தோணல. சரி விடு. அதுவும் குறிப்பா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனை வச்சுதான் அதுங்க வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. கரெக்ட். சோ இப்ப நம்ம கிட்ட கிரனேட்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த கிரனேட் வெடிக்கிற சவுண்ட் வச்சு அந்த பக்கம் போகுதுன்னா நம்ம வழியை விட்டு அதுங்களை தசை திருப்பலாம். டன்னல்ல நடந்த வெடிப்பெல்லாம் அதுங்க நேரா இங்க நம்ம கிட்ட வந்துச்சுல, முடிஞ்ச அளவுக்கு தூரமா அதை தூக்கி போடலாம். அப்பதான் தப்பிக்க முடியும். கரெக்டா? அதுவும் கரெக்ட் தான். சரி, இந்தா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு குண்டும் தூக்கி போடும்போது வேகமா ஓடியாகணும். சரி, அப்புறம் என்ன? ரிட்ஜுக்கு மேல இருக்கிற அந்த பெரிய ஸ்ட்ரக்சர் என்னன்னு எனக்கு தெரியல. அது மைனிங் எலிவேட்டர் மாதிரி தெரியுது. அதேதான். நம்ம அதுக்கு மேல ஏறி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அது குறைஞ்சது 100 அடி இருக்காது, புழுக்கள் 60 அடி தானே இருக்கும். நான் இந்த மாதிரி சொல்வேன்னு எதிர்பார்க்கல. ஆனா நீ என்ன உண்மையில ரொம்ப சோதிச்சிட்ட. இருந்தாலும் நீ இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. உன்னை பத்தியும் நான் அதுதான் சொல்லலான்னு இருந்தேன்.
ஏன்னா நீ தான் எல்லா நல்ல ஐடியாஸா கொடுக்குறிய, அதனால எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. போதும் நிப்பாட்டு, இதை நாம அப்படியே வச்சுக்கலாம்னா? ஓகே சரி வாங்க நம்ம கிளம்பலாம். நம்ம தப்பிச்சிருவோம். கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சது, இன்னும் கொஞ்ச நேரம் தான். சரியா? ஏய் கொஞ்சம் இரு, எதுக்காக அதை எடுக்கிற? இது பிளான் பி. நோ 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 நோ, நீ உள்ள போக கூடாது. நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம், நம்மளால முடியும். இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன செக்யூரிட்டி தேவைப்படாதா? உன்னை பத்தி தெரியாது, ஆனா நான் சாகிறதா இருந்தா கண்டிப்பா இந்த பிளக்க புடிங்கிட்டு தான் சாவேன். அவ்வளவு பெரிய புழு வயிற்றுக்குள்ள போறதுக்கு நான் விரும்பல. ஓகே நல்ல பாயிண்ட் தான், ஆனா ப்ளீஸ் எந்த முடிவுக்கும் வந்துடாத. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். ஒரு வேளை அதுங்க நம்மளை நோக்கி வந்துருச்சுன்னா இந்த கிரனேடை தூக்கி போடுவோம். ஓகே என்ன சரியா? அதுங்களுக்கு காது மட்டும் தான் கேட்கும், கண்ணு தெரியாது. ஓகே, காது தான் கேட்கும், கண்ணு தெரியாது. நாங்க ஓடாம நின்னோம்னா நீயும் எங்க கூட நிக்கணும். அதுக்கப்புறம் நாங்க ஓடணும்னா நீயும் எங்க கூட சேர்ந்து ஓடணும். அவளுக்கு புரிஞ்சிருக்குமா? நல்லாவே புரிஞ்சிருக்கும். பயந்து போயிருக்கா, அவ்வளவுதான். ஓகே ஒர்க் ஆகுது, வாங்க நம்ம போவோம். நிலுங்க நிலுங்க, அதுக்கு பாத்துருச்சு. ஓகே வாங்க. ஓகே சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, ஃபாஸ்டர். கம் ஆன், சீக்கிரம். இன்னும் எத்தனை இருக்கு? ஒண்ணுதான், தூக்கி போடுறேன். என்கிட்ட காலி, சீக்கிரம் வாங்க. அது நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. வேகமா வா, சீக்கிரம் வாங்க வாங்க. வாங்க வாங்க. என்னது இது அவ்வளவு பெருசா இருக்கு? பார்த்தாலே தெரியலையா என்னன்னு? ஆனா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கைஸ். போகலாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே.
தப்பிச்சிட்டோமா? முடிஞ்சிருச்சு. இனி எதுக்கும் பயப்படாத. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு.